ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சுருளி ஃபால்ஸ் வந்திருக்கிறோம். கொச்சனூர் கோயில் போயிட்டு சனீஸ்வரன் பகவானை பார்த்துட்டு இப்போ வந்து சுருளி ஃபால்ஸ் வந்திருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேடி பார்த்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஒத்தையடி பார்த்த மாதிரி போயிட்டே இருக்குது. சுருளி ஃபால்ஸ் இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு. எங்கே போன தடவை நாங்கள் வந்தப்போ சுருளி ஃபால்ஸில் வந்து அந்தளவுக்கு தண்ணி இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. போயிட்டு சொல்கிறேன், நாங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா குளு குளுன்னு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி செம்ம ஃபீலிங்கு. பாருங்கள் தண்ணி பாருங்கள். இது வந்து ஃபாரஸ்ட். இது வந்து ஸோ ஆமாம். ஸோ இதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்க. அன்னைக்கு இது கூட இல்லையில்லம்மா, அன்னைக்கு இது கூட இல்லையே. இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்படியே வந்து ஒரு 360 டிகிரி வியூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நான். நல்லா ஒத்தையடி பார்த்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. நல்லா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த குருவி சத்தம், குரங்கு கத்துறது, அப்புறம் இந்த ஸ்மெல் வர்றது ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கொல்லிமலை போனீங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இங்கே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. பாருங்கள் மரம் பாருங்கள், நிறையா மரம் இருக்குது உங்களுக்கு. நம்ம ஊரில் தான் ஒரு மரத்தை வச்சாலே ரோட்டை போகிறங்கிற பேரில் அது பிடிங்கிஞ்சிட்டு போயிடுறாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுவே எப்படி இருக்குன்னா தேக்கடி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. வாங்க தண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வருவோம்.
தண்ணி சத்தம் கேட்குமே. இது பாறை எப்படி இருக்கு, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. நம்ம எப்படி சொல்கிறது, இங்கே பாரு. வா, இங்கே வந்தீங்கன்னா டாய்லெட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. முக்குக்கு வச்சுருக்காங்க. ரோடு பார்த்தீங்களா, அப்படியே முத்தையடி பாதை மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டே இருக்குது. கப்பு மூக்க தொலைக்குதே. நல்ல சுவாசம் வந்துக்கிட்டு இருந்தது. கடைசியில் பாத்ரூம் பக்கம் வரும்போது மூக்கம் போகிற அளவுக்கு அடிக்குது. இந்த பச்சை பசேர்னு எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு அப்பா. ஸோ இதுக்கு மேலே போனோம்னா உங்களுக்கு சுருளி ஃபால்ஸ். பட் ஆனால் அங்கே வந்து கேமரா அலோடு கிடையாது. இதுதான் ஃபுல் சுருளி. அது சந்தன வேம்புன்னு போட்டிருக்காங்க. பட் அது மரத்தை பற்றி எல்லா மரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டான மாதிரி. இந்த இடத்துல வந்து இதான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டெப்ஸ் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ காமிக்கிறேன் நான், போர்டு மறைச்சிக்கிச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் சரிதான் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டெப் மேலே போனோம்னா நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு போயிடலாம் நம்ம. பட் கேமரா அலோடு கிடையாதுனால இதுக்கு மேலே அவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். எவ்வளோ தண்ணி போகுதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. போன தடவை வந்தப்போ ரொம்ப கொஞ்சமாக தான் போச்சு. ஸோ மேலே போய் பார்த்தேங்க, தண்ணி கொஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்குது. நினச்ச அளவுக்குலாம் அந்தளவுக்கு அதிகமாகலாம் வரல. பட் ஆனால் நல்லா இருக்குங்க. மேலே இல்லை ஸ்கூல் பசங்களாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கம் ஏதோ ஸ்கூல் பேர் சொன்னாங்க, மறந்துச்சு எனக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ சம்திங் சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. இந்த பசங்க இந்த இடத்த முடிச்சுட்டு இன்னும் 2-3 இடம் சுற்றி பார்க்க போகிறாங்களாமா. செம்ம என்ஜாயில் இருக்காங்க. ஸோ இங்கே தான் முடிஞ்சதுங்க. ஸோ சுருளி ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு சில அப்டேட்ஸ் முதலே கொடுக்க மறந்துட்டேன் நான். ஸோ சுருளி ஃபால்ஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் கொச்சினூர் போயிருந்தோம். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் வ்ளாக். ஸோ கொச்சினூர் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் தான் நம்ம சுருளி ஃபால்ஸ் வந்தோம். ஆனால் நாங்களோட பிளானே அதுதான் உங்களுக்கு. அவங்க ஆக்சுவலாக சந்தன வேம்பு பார்க்க போயிட்டுருக்காங்க. அப்படியே நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அதை போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்துட்ருக்காங்க. சந்தன வேம்புக்கும் சந்தன மரத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரில. பட் அதை டெஸ்டிங் இட். ஓகே நம்ம லாக கன்டினியூ பண்ணுவோம். ஸோ கொச்சினூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர்லேருந்து நேற்று நைட்டு நாங்கள் வந்து ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கார் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் வந்துச்சு. ஸோ 11:30 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2:30க்கு ரீச் ஆகிட்டு. நாங்கள் 2:30க்கு ரீச் ஆகிட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க கொச்சினூரில். அந்த விசில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இது முடிச்சுட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. என்னென்ன பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த விசில்ஸ் காமிக்கிறேன் நான். ஆக்சுவலாக அங்கே வந்து கேமரா வந்து அலோவோட இருக்கா இல்லைன்னு தெரில. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், 2:30க்கு போன உடனே கோயிலை சுற்றி நான் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஓரளவு. ஸோ அந்த விசில்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறப்ப நான். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, மீதி நம்ம கன்டினியூ பண்ணலாம்.
கொச்சினூர் பற்றி எல்லா விஷயம்ஸும் பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து 4 o'clock வந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஃப்ரீயாக குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் 4 o'clock தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்துடும். குளிக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி சனிக்கிழமை தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நாள் சனீஸ்வரனை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தரிசிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரம் சாமி கும்பிட்டு நீங்கள் மற்ற இடத்துக்கு வந்து பார்க்கலாம். பக்கத்தில் வந்து சுருளி ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து தேக்கடி இருக்குது, அப்புறம் இன்னும் 2-3 ஏரியா சொன்னாங்க. பட்டு நாங்கள் இது 2 மட்டும் கவர் பண்ணிவிட்டு போகலான்ட்டு இருக்கிறோம். நாங்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி போகும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணணும், அப்படி தான் ஐதீகம் மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்புறம் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம். சுருளி ஃபால்ஸ், தேக்கடி அண்டு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகலாம். எங்களுக்கு வந்து சுருளி ஃபால்ஸும் தேக்கடியும் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. பார்த்தீங்களா, தலைவர் பெயின் பார்த்துட்ருக்காரு, ரொம்ப வேகமாக பெயின் பார்த்துட்ருக்காரு, எதுவும் கிடைக்கல. சரி, அவர் தொலைவிட்டு இருக்கட்டும், படுத்துக்கிட்டார், ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. சரி, அவர் பண்ணிட்டோம், நமக்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். ஏன்னா இங்கேருந்து தேக்கடி போகணும். கேமராவில் வேறு சார்ஜ் ரொம்ப குறைவாக இருக்குது, அதுவும் இல்லாமல் 1/2 hour தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து தேக்கடி போகிற வழியில் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அது வந்து ஹில்ஸ் ஏரியா மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேக்கடி வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க, போகாதவங்களுக்கும் சொல்கிறேன் நான், நல்லாயிருக்கும் உங்களுக்கு அங்கே. ஸோ அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம், பாருங்கள் எல்லாம் வரிசையாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், 2 குட்டி குரங்கு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, போகும்போதே காமிச்சேன் 2 குட்டி குரங்கு இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா, கால் மேலே கால் போட்டு உட்காருது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது, ஒன்று நான் என்னடா பண்ணிகிட்ருக்கான்டா நம்மளை பார்த்துக்கிட்டு சொல்லி என்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. மனுஷங்க மாதிரி தாங்க இது, பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இயற்கை அழகாக பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். ஓகேங்க, சுருளி ஃபால்ஸ் வந்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து தேக்கடி போகலான்ட்டு இருக்கிறோம். நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் திராட்சை வாங்கணும். திராட்சை காட்டுக்குள்ளே போய் உள்ளே எடுக்க முடியுமான்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் ஏன்னா நாங்கள் போன தடவை வந்தப்போ உங்களுக்கு வந்து க்ரீன் இருந்தது, பிளாக்கு இருந்தது திராட்சையில். பட் ஆனால் இந்த தடவை அதிகமாக நாங்கள் பார்த்த வரைக்கும் பிளாக் தான் இருக்குது. பட்டு நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு 8 o'clock உள்ளே வந்துட்டோம். சந்தன மரம் மட்டும் தெரியுதா? இல்லைம்மா, எல்லாம் எழுதி ஒட்டியிருப்பாங்களே. ஸோ பார்க்கலாம், போகிற வழியில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இருந்து ஒரு வேளை உள்ளே எங்களை போக அளவு பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து திராட்சை செடி, ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு வந்து கொடி மாதிரி படர்ந்துருக்கும். உங்களுக்கு பந்தல் மாதிரி போட்டு அது மேலே வந்து படர விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
பிறகு சொல்கிறீங்க நமக்கு எந்த ஊர் தம்பி? கரூருங்க. அதே திண்டுக்கல் கரூர். ஆமாங்க. ஏன் சொல்கிறீங்க விவசாயிக பாடு இவ்வளோ முடைக்கு இருக்கு. இதை எடுத்துருமாண்டே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. காசை போட்டுட்டோம், அந்த காசு இந்த 1.25 லட்சத்தை எடுத்துடலாமாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கு. வச்சுட்டு வந்தது உங்களுக்கு எடையை அளந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அள்ளியா கொடுக்க முடியும்? போட்ட காசு எடுக்க முடியுமா? எப்படி அள்ளி கொடுக்குறது ஏன் தம்பி? அந்த அளவு இல்லை தம்பி. விவசாய பாடலாம் கார்த்திகை மாசம் தான் சொல்லி கார்த்திகை மாதம் வாங்க சொல்ற மாதிரி. ஆமா, ஆனா இன்னொன்று ஆளுகள் இது அழுகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் கூட தான் ஜாயின் பண்ணுவோம். 50 ரூபாய்க்கு. ஆமா. தேக்கடி வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேக்கடி வந்தாச்சு. ஆக்சுவலாக செக் போஸ்ட்டில் இறங்கணும். ஏன்னா நம்மளால் ஓன் வெஹிக்கிள் நம்மளால் என்ட்ரி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேருந்து 40 ருபீஸ் பர் பர்சனுக்கு ப்ளஸ் கேமராவுக்கு 40 ருபீஸ், மொத்தமாக சேர்த்து 120 ருபீஸ் பே பண்ணோம். போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் சொன்னாங்க. இந்த டைமிங்கில் வரும்னு சொன்னாங்க. அதான் அடுத்த போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11:15 சொன்னாங்க, 11:30 கூட சொன்னாங்க. பட் 11:15 தான் அடுத்துன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த விட்டால் உங்களுக்கு 1:15 சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஏன்னா 2 hours 3 hours உங்களுக்கு வந்து உள்ள போட்டிங் வருமாம்மா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தால் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்துருன்னு சொன்னாங்க. நடந்து போயிட்டுருக்குறோம் நாங்கள். 2 hours அங்கே போயிட்டு போட்டிங் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 300 ருபீஸ் சொன்னாங்க. 300 ருபீஸ். நான் 3 years முன்னாடி வரும்போது எவ்வளோன்னு தெரியல, மறந்துடுச்சு எனக்கு. அங்கே அரௌண்ட் 150 or 200 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் 300 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நடக்கணும். நடந்து போவோம். நாடு காடு மாதிரிங்க, ஸ்ட்ரைட்டாக வழி போகுது தேக்கடிக்குள்ள. இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் காடு. நடுவில் நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். இது வரைக்கும் 4-5 மான் பார்த்துருக்குறோம். குருவி தான் கத்துது. பக்கம் கேட்குதா உங்களுக்கு? செம்ம சத்தம். இல்லை இல்லைம்மா, குருவி தான் கத்துது. வெள்ள சவுண்டெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 20 நிமிஷம் நாங்கள் ரொம்ப நேரம் நடந்து வர மாதிரி இருக்குது. ஆமாம், அது சும்மா சொல்லி இருக்குது. ஒரே பாதையில் போக சொன்னாங்க. அந்த ஒரே பாதையில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அந்த பாதையும் பார்த்தீங்கன்னா முடிவில்லா பாதையாக இருக்குது. போன தடவை நாங்கள் 3 years முன்னாடி வந்தோம். இதில் ஆம்னியில் அலோவ் பண்ணாங்க. நாங்கள் ஆம்னியில் தான் வந்திருந்தோம். உள்ளே போக முடிஞ்சுது.
அது பூவை பற்றி போட்டிருக்காங்க. ஏதோ பார்க்குறதுக்கு ஏதோ பப்ஜிக்குள்ளே விளையாடுற மாதிரி காடு காடாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, போயிட்டே இருக்கலாம். ஐயப்பா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 4-5 சிங்கவால் போடுறாங்க. எங்களை வந்து ரொம்ப பயமுறுத்துதுங்க. எப்பா அதில் கத்த பார்த்தா இது யானை தான் முடியாதுன்னு சொல்லி பக்குன்னு அடிக்குது. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே வீடெல்லாம் இருக்குது. கேக்குதா? கத்தி எங்களை வந்து உசுரை வாங்குது. அதுல வேண்டாம். ஆனால் நிறையா அங்கே பாருங்களேன் வீடெல்லாம் இருக்குது. நிறையா கேமரா வச்சுருப்பாங்க. ரப்பர் மரம் மாட்டு இருக்குது. இல்லை தேக்கா? நிறைய வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இங்கேயும் உங்களுக்கு ரோடு நல்லா இருக்குது. பார்க்கலாம். போயிட்டே இருக்கிறோம். ஃபோட்டோஸ் எப்போ வந்து தெரியல. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறோம். இந்தியா, ஸ்ரீலங்கா, பர்மா, ஆப்பிரிக்காவில் மட்டும் அந்த மரம் இருக்குமாம்மா. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. காடு நல்லா அடர்ந்த காடுங்க. ரோடு ஒத்தையடி பாதை ரோடு. ஆமாம், அதான் வழி. நடந்து வரக்கலாம் நாக்கு தள்ளி போயிடுவா. 11:30 மணிக்கு மான் வந்தா பார்த்துட்டு போகலாம். காட்டு யானை வந்தா அப்படி போகிறதுல ஏறி முடிச்சுட்டு போயிடும். மரச்சந்துக்களை வந்துக்க. இப்படி ஓடுது. ஓடாத, ஓடுறீன்னா ஓடு. அதுவும் எடுத்துக்கிட்டு தாம்மா இருக்கிறேன். அது நம்மளை பார்த்தா தெரிச்சு ஓடுதுமா. ஆள் வர சத்தத்தை கேட்டுட்டு இல்லை ஓடுதுங்க. ஆக்சுவலாக அங்கே மேயுது ஒன்று. அதான் ஆடு மாதிரி வாழை ஆட்டுது. உளுந்துடும். அதுக்கு அப்புறம் கடிச்சு கிளை மாதிரி ஓடுறாங்க. இங்கே பாரு எவ்வளோ பொறுத்து படுத்துருக்குது. முட்டி போட போகுது கம்முடு. இங்கே பாருமா, திரும்பமா இங்கே பாரு. கொடுக்குறேன், நான் போய் எடுக்கிறேன். கொடுங்க, நான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மானை பார்த்தோம். முட்டாமல் இருந்தால் சந்தோஷம் எனக்கு. போய் எடுத்து பார்க்குறேன். ஏம்மா இருமா. பார்த்தீங்களா, ஃபைனலாக வந்தாச்சு.